இன்றைய வசனத்தை நாம் கேட்போம், கேட்டு அதுபடி நடப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 27 அதிகாரம் 14 வசனத்தில், கர்த்தருக்கு காத்திரு, முதலாவது கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று தாவீது சொன்னார். கர்த்தருடைய சமூகத்திலே வெகு தூரம், வெகு நேரம், வெகு காலங்களாய் தாவீது கர்த்தரிடத்திலே காத்திருந்தார். கர்த்தர் தாவீதுடைய கூக்குரல் சத்தத்தை கேட்டு, தாவீதுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர் மறுத்தல் கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருப்பார்களோ, கர்த்தர் அவருடைய இருதயத்தை அறிந்து அவர்களை ஸ்திரப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்றே காத்திருக்கும் பொழுது நாம் எந்த காரியத்தை குறித்து வேண்டிக் கொள்கிறோமோ, விண்ணப்பிக்கின்றோமோ, அதை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறவராய், அதை உறுதிப்படுத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள் அதிகமாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் நமக்கு அரணாய் துணையாக இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரனே, கர்த்தருக்காக காத்திரு, அவர் உன் இருதயத்தை அறிந்திருக்கிறார். திடமனதாயிரு, நம்பிக்கையோடு இரு, கர்த்தருக்கே காத்திருந்து, கர்த்தரோடு இசைந்திருந்து கர்த்தர் நன்மை செய்வார் என்று நீங்கள் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையின் பயணத்தை தொடர்வாய். இந்த ஆண்டு கர்த்தர் உன் ஜெப விண்ணப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உன்னுடைய விருப்பத்திற்கேற்ற தக்க பதிலை கர்த்தர் தருவார். எதை இழந்தீர்களோ அந்த இழப்பை கர்த்தர் இரட்டிப்பாய் வழிநடத்தி அந்த காரியத்தை ஜெயமாய் முடித்து தருவார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருந்து, கர்த்தருடைய வார்த்தையை நிலைத்திருந்து, கர்த்தருடைய காரியத்திலே திடமனதாக இருந்து, கர்த்தருக்காக யாரெல்லாம் காத்திருப்பீர்களோ கர்த்தர் உன் இருதயத்தை பலப்படுத்துவார். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை அற்று போகாது, உன் நம்பிக்கை கர்த்தர் திடப்படுத்துவார். கர்த்தர் நாள் வரையும் உங்களை நடத்தினவர், இனி வழி நடத்துவார். சமாதானத்தோடு நீங்கள் ஜீவிக்கும், சமாதானத்தோடு வாழ, சமாதானத்தோடு கடந்து போகவும் கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பாராக. சமாதானம் எப்பொழுதும் நிறைவதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.